ஏ சக்தி, என்னாச்சு? சக்தி, ஏய் சக்தி, சக்தி என்னாச்சு? இங்க பாரு சக்தி, சக்தி, ஏய் என்னாச்சு? எந்திரி சக்தி, சக்தி. என்ன பொசுக்குன்னு மயக்கம் போட்டுட்டா? இப்ப என்ன பண்றது? பேசாம அவனுங்களுக்கு போனை போட்டு லிஃப்ட் ஆன் பண்ண சொல்ல வேண்டியதான். ஐயோ, லைனும் போக மாட்டேங்குதே. டவர் வேற இல்ல. இப்ப என்ன பண்றது? சக்தி, ஏய் சக்தி, எந்திரி சக்தி, சக்தி. அண்ணன் கால் பண்றேன். பண்ணு. சிக்னல் கிடைச்சிருச்சு போல. டேய் டேய் டேய், சக்தி இங்க மயங்கிட்டாடா. அண்ணா என்ன சொல்ற? டேய் இதுக்கப்புறம் விளையாட வேணாம்டா, லிஃப்ட் ஓபன் பண்ணி விடுங்கடா. டேய் சக்திக்கு ஏதாவது ஆயிட போகுதுடா, லிஃப்ட் ஆன் பண்ணுங்கடா. டேய் விளையாடாதீங்கடா, நான் நிஜமா தான்டா சொல்றேன். சக்திக்கு இங்க இதெல்லாம் ஊர் வேலை தானா? இல்ல சக்தி, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசி புரிய வைக்க. சொன்னா கேளு சக்தி, நான் நிஜமா தான் சொல்றேன். உன் மனசை மாத்ததான் இப்படி பண்ண. புரிஞ்சுக்கோ சக்தி. நீ என்ன செஞ்சாலும் என் மனசு மாறாது. இதுக்கு மேல என் பின்னாடி வராது. உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். அண்ணா லிஃப்ட்டுக்குள்ள வச்சு சக்தி நீ மனசை மாத்திருவேன்னு நினைச்சோம். ஆனா நம்ம பிளான் பண்ணி இப்படி தோத்து போயிட்டோம்ண்ணே. தோத்து போனது மட்டும் இல்ல, அண்ணன் தான் பிளான் பண்ணி லிஃப்ட்டை நிப்பாட்டினாருன்னு அண்ணி செம்மையா திட்டிட்டு வர போனாங்க. இப்ப அடுத்து என்ன பண்றதுனே புரியலையே. என்னடா புரியல? முத வாட்டி தோத்து போயிட்டா அடுத்த வாட்டி தோத்து போயிடும் நினைச்சீங்களா? அப்படியே தோத்து போனாலும் முயற்சியை கைவிடாம அடுத்தடுத்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் சக்தியோட மனசை மாத்த முடியும். ஆமாண்ணே, சக்தியை நீ மனசு மாறுற வரைக்கும் இந்த முயற்சியை நம்ம கைவிடவே கூடாதுண்ணே. அண்ணா ஏதாவது ஒரு பிளான் பண்ணிட்டே இருக்கணும்ண்ணே. ஆனா என்ன மாதிரி பிளான் பண்றது? அன்னிக்கிட்ட அண்ணன் மன்னிப்பு கேட்கற மாதிரி பேனர் ரெடி பண்ணி வச்சு சக்தி நீ வீட்டுக்கு முன்னாடி போய் பெருசா வச்சிருவோமா? டேய் அதெல்லாம் வேணாம்டா. எலெக்ஷன் டைம்ல அப்படி செஞ்சதுக்கே சக்தி பயங்கரமா கோவப்பட்டா. இப்பவும் அதே செஞ்சோன்னு வை, இன்னும் அதிகமா தான் கோவப்படுவா. அதனால நம்ம கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு ஏதாச்சும் நல்லபடியா பண்ணுவோம். இப்படி ஒண்ணு நடக்குமான்னு சக்தியை நம்ப முடியாத அளவுக்கு பண்ணணும். அப்படி ஒரு காரியத்தை பண்ணாதான் அவ மனசு நம்ம மாத்த முடியும். சக்தியை நீயாலேயே நம்ப முடியாத அளவுக்கு பண்ணுமா? என்ன பண்ணலாம் அண்ணா? நீங்க ரவுடிகளோட சண்டை போட்டு அடிபட்டு ஆஸ்பத்திரியில சீரியஸா இருக்கீங்கன்னு சக்தினிக்கு போன் பண்ணி சொல்லிடலாமா? டேய் அடிதடினாலே உங்களுக்கே தெரியும்ல, சக்தி பயங்கரமா கடுப்பாவா. நான் போய் ரவுடிங்களோட சண்டை போட்டு ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறேன்னு சொன்னேன்னு வெயி, போடான்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போயிட்டே இருப்பா.
அதனால நம்ம அப்படியெல்லாம் சொல்ல வேணாம்டா. ம் அண்ணே இல்லண்ணே, இது ரொம்ப நல்ல யோசனைண்ணே. நீ அடிபட்டு ஆஸ்பத்திரியில போய் இருக்கேன்னு சொன்னா கண்டிப்பா அண்ணியோட மனசுல அப்படி போய் டச் ஆகுண்ணே. அது எனக்கு புரியுது. ஆ. ஆனா இந்த ரவுடிங்களோட சண்டை போறது தான் என்னால ஏத்துக்கவே முடியாது. ரவுடிகளோடயா? இப்ப என்ன பண்ணலாம்? ஒன்னு செய்யலாம். ஆ. நான் ரோட கிராஸ் பண்றப்ப ஏதோ ஒரு வண்டி வந்து என்ன அடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணிருச்சுன்னு சொல்லிருங்க. அத அவ நிச்சயமா நம்புவா. ஆ. அதே சமயத்துல என் மேல கோவமும் போட மாட்டா. அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு பதறி போய் என்ன பார்க்கணும்னு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வருவா. அப்படி ஓடி வரவகிட்ட நான் அழுது கண்ணீர் விட்டு நடிச்சு அவ மனசை கண்டிப்பா மாத்திடுவேன். சூப்பர்ண்ணே. அப்புறம் என்ன, ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் பிடிச்சி நம்ம பிளான் ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். ஆரம்பிச்சிடலாம். டேய், ஆனா இந்த வாட்டி எந்த சொதப்புல இருக்க கூடாதுடா. ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லிட்டேன். அண்ணே எனக்கு தெரிஞ்ச நர்ஸ் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க மூலியமா ஆஸ்பத்திரியில அட்மிஷன் போட்டு பெட்ல உங்களை படுக்க வைக்கிறோம். சக்தி அன்னைக்கு ஃபோன் பண்றோம். ஓகேவா? ஓகேடா, நாளைக்கே பண்ணிடலாம். அவ்வளவுதான். சார் அம்மா நர்ஸ் சாந்தி. சாந்தி. ஓகே. ஆ, ஆ. பேசு பேசு பேசு. ஹலோ ஹலோ சக்தி மேடமா? ஆமா, நீங்க யாரு? நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறேன். என் பேரு சாந்தி. நீங்க உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியுமா? எதுக்கு என்ன வர சொல்றீங்க? உங்க ஹஸ்பண்ட் வெற்றி எங்க அட்மிட் பண்ணிருக்காங்க. ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காரு. ஏதோ ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டாரா? கை கால்லாம் உடைஞ்சு போயிருக்கு. நீங்க உடனே கிளம்பி வாங்க. ஹலோ 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 ஹலோ. உங்க ஹஸ்பண்ட் வெற்றி எங்க அட்மிட் பண்ணிருக்காங்க. ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காரு. சூப்பர் சூப்பர். அண்ணே சக்தி நீ வரதுக்குள்ள உங்களுக்கு கை கால் எல்லாத்துலயும் மாவு கட்டு போடும். நர்ஸ் சாந்தி எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க. Okay, sir. Okay. ஓகே. அண்ணே நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவா. சரிடா. இவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணுறியாடா? சாந்தி, நீங்க போய் ரிசப்ஷன்ல நில்லுங்க. ஓகே சார். சக்தி வந்து இங்க அனுப்புங்க. அவங்க வந்தது அனுப்புறேன். நான் வச்சுக்கிறேன், நீங்க போங்க. அண்ணே சொதப்பிராதண்ணே, பார்த்து பண்ணுண்ணே. டேய், அண்ணி வந்துட்டாங்களான்னு பாரு. போய் பாருடா போடா. அண்ணே அண்ணி இன்னும் வரலண்ணே, என்ன டயர் இருக்கு. அண்ணே சக்தியை நீ வந்ததும் நல்ல ஹெவியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுண்ணே. அப்பதான் அண்ணியோட மனசு மாறும், புரியுதா? அம்மா, என்ன இந்த ரூம்ல ரொம்ப சத்தம் கேக்குது? யார் அது? ஐயோ ஆமா, டாக்டர். யார் நீங்க? உங்களுக்கு யார் அட்மிஷன் போட்டது? அது என்ன கையில கால்ல எல்லாம் கட்டு போட்டுருக்கு? யார் போட்டது? சார், நான் ஆக்சிடென்ட் ஆயிட்டேன் சார். அதான் சார் கட்டெல்லாம் போட்டு படுக்க வச்சிருக்காங்க சார். நான் தானே இங்க சீஃப் டாக்டர். எனக்கு தெரிஞ்சு எந்த ஆக்சிடென்ட் கேஸும் வரலையே. யார் இதெல்லாம் பண்ணது? உங்களை சார், சார், சொல்லி புரிய வைடா. ஒட்டுறா ஒட்டுறா ஒட்டு 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 வாட் பாய்? கொஞ்சம் adjust பண்ணிக்கோங்க சார். கத்தாதீங்க. டேய் திருப்புறா அவரை. கையை கட்டு கையை கட்டு கையை கட்டு. டேய், டேய், என்னடா பண்றீங்க அவரை? அண்ணா இருங்க. கட்டு கட்டு நல்லா கட்டு. தூக்கு தூக்கு தூக்கு. டாக்டர் எங்க பிளான மட்டும் நீங்க எடுத்துறாதீங்க டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். டேய், அவரை விடுங்கடா. அண்ணே நீ சும்மா இருந்த. அண்ணி வர வரைக்கும் டாக்டர் பாத்ரூம்லயே இருக்கட்டும். ஐயோ வாடா. டாக்டர் உள்ள போங்க. வா ஓ. வாடா வாடா. ஆமா அண்ணே அவர் அங்கேயே இருக்கட்டும்ண்ணே. டேய் அண்ணி வராங்களான்னு போய் பார்த்துட்டு வாடா.
நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. சிஸ்டர் நீங்க வெற்றிங்கிற பேஷண்ட் ஒருத்தர் அட்மிட் ஆயிருக்காரா? ஐ அண்ணி வராங்க. ஆமா, அந்த ஆக்சிடென்ட் கேஸா? ஆமா. நான் தான் உங்களுக்கு கால் பண்ணியிருந்தேன். வாங்க கூட்டிட்டு போறேன். வாங்க. இப்போ எப்படி இருக்கு அவருக்கு? இதோ அந்த ரூம்ல தான் இருக்காரு. இந்நேரம் அந்த கேஸ் எப்படி இருக்கோ தெரியல. ஒருவேளை கோமாக்கு கூட போயிருக்கலாம். அண்ணே அண்ணி வராங்க. அண்ணி வராங்களா? இது என்னது? ஐயோ, குடுங்க. கால வேணும் வேமா. அப்புறம் அண்ணா அது என்ன ஊஞ்சலா கால ஆட்டாத. ஓகே ஓகே ஓகே. வேற என்ன? அண்ணே கத்துங்கண்ணே. டேய் இதுக்கெல்லாம் கத்த கூடாதுடா. கத்தக்கூடாதா? நீ அமைதியா இரு, நான் இருக்கேன். வாங்க மேடம், நீங்க பார்க்க தானே போறீங்க. இந்த ரூம் தான் மேடம். பாருங்க. அண்ணனை பார்க்க அண்ணி இங்க வருவாங்களாடா? அது எப்பறா அண்ணி வருவாங்க? அண்ணன் மேலதான் அண்ணி செம்ம கோவத்துல இருக்காங்களடா. அதனால அண்ணி வர மாட்டாங்கடா. பாவண்டா அண்ணே. இனிமேல அவரை நம்மளாவது கைவிடாம கண்களாம பாத்துக்கணும்டா. என்னடா ஆச்சு வெற்றிக்கு? அண்ணி பாருங்க நீ. பாருங்க அண்ணி. வெற்றி, வெற்றி என்னாச்சு வெற்றி? வெற்றி, வெற்றி என்னாச்சு உனக்கு? வெற்றி, அண்ணி அட்மிட் ஆனதுல இருந்து அண்ணன் கண் முழிக்கவே இல்ல. கோமால இருக்கிறாரு எல்லாரும் சொல்றாங்க அண்ணி. அண்ணனோட மனசுக்கு ரொம்ப நெருக்கமா யார் இருக்காங்களோ அவங்க வந்து கூப்பிட்டாதான் அண்ணன் கண்ணை முடிப்பாருன்னு சீப் டாக்டரே சொல்லிட்டாரு அண்ணி. வெற்றி, சக்தி வந்திருக்கேன்டா. கண்ணு தர வெற்றி. வெற்றி, வெற்றி கண்ணு தர வெற்றி. வெற்றி, ஐயோ அண்ணி அண்ணன் கண்ணு அசையுது அண்ணி. வெற்றி, 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 வெற்றிக்கு பாரு வெற்றி. வெற்றி, வெற்றி, அண்ணி அண்ணனோட கையும் செய்த அண்ணி. வெற்றி, வெற்றி, வெற்றி கண்ணு தர. நான் சக்தி வந்திருக்கேன் வெற்றி. அண்ணி அண்ணன் கண்ணை திறந்துட்டாரு அண்ணி, திறந்துட்டாரு. இனிமேல் எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை அண்ணி. நீங்க அவரை காப்பாத்திட்டீங்க அண்ணி. ஆமா அண்ணி. அண்ணனை விட்டு பிரிஞ்சு போக மாட்டேன்னு சொல்லுங்க அண்ணி. அப்போதான் அவர் இருந்துச்சு நடப்பா. சொல்லுங்க அண்ணி, சொல்லுங்க. சொல்லுங்க அண்ணி. வெற்றி என்னாச்சு வெற்றி உனக்கு? எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? உனக்கு அடிச்சது யாரு? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தியா இல்லையா? என்ன வெற்றி நெஞ்சு வலிக்குதா? நான் டாக்டர் கூப்பிட்டவா? இல்ல சக்தி. ஏன் இதயம் துடிக்கிறது கேக்குதா சக்தி? எங்களுக்கு நல்லா கேக்குது அண்ணா, கேக்குது. எல்லாரோட சின்ன இதயமும் லப்பு டப்பு லப்பு டப்புன்னு தானே துடிக்கும். ஆனா உங்களுடைய அந்த சின்ன இதயம் சக்தி சக்தி சக்தின்னு துடிக்கிறது எங்களுக்கு நல்லா கேக்குது, நல்லா கேக்குது அண்ணி. அது உங்களுக்கு நல்லா கேக்குதா அண்ணி? யாரு இவரு? யாரு 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 யாரு? ஐயோ, அண்ணா மாட்டிக்கிட்டோனே. அம்மா, இவங்களெல்லாம் நம்பாதம்மா. இவங்க சும்மா ஆக்சன் பண்றாங்க. முதல்ல கையை அவுத்து விடுமா, சீக்கிரம். வலிக்குதுமா. அம்மா, நான் தாம்மா இங்க சீஃப் டாக்டர். என்னை கட்டி போட்டுட்டு உங்க கிட்ட ஃப்ராடு வேலை பாக்குறாங்க. இவங்களெல்லாம் நம்பாதம்மா நீ. என்ன வெற்றி இதெல்லாம்? இப்படிலாம் பண்றதுக்கு உனக்கு அசிங்கமா இல்ல? இல்ல சக்தி, உன் மனசை மாத்தணும்னு நினைச்சுதான் இப்படி ஒரு பிளானை போட்டோம்.
ஆனா இந்த டாக்டர் எதிர்பாராம சீனுக்குள்ள வந்து பிரச்சனை பண்ணிட்டாரு. பாட்டு கை காலெல்லாம் நல்லா வச்சுக்கிட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு போய் சொல்லி என்னை ஏமாத்திருக்கல, உன்னெல்லாம் நான் மன்னிக்கவே மாட்டேன்டா. சக்தி அப்படியெல்லாம் சொல்லாத சக்தி. உன் மனசு மாறணுங்கிறதுக்காக தானே நான் இப்படியெல்லாம் பண்றேன். தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ சக்தி. இந்த மாதிரி முட்டாள்தனமா காரியத்தை பண்ணிட்டு என் மனசை மாத்தணும்னு நினைக்காத. அது ஒரு நாளும் மாறவே மாறாது. நான் செய்யற காரியம் வேணா முட்டாள்தனமா இருக்கலாம், ஆனா உனக்காக தானே இப்படி எல்லாம் பண்றேன். சக்தி அதை கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்கலாம்ல. ம் வேண்டாம் வெற்றி, என் கோவத்தை கலராத. ஒவ்வொரு வாட்டியும் நீ பண்ற முட்டாள்தனமான காரியத்தினால எனக்கு டென்ஷன் தான் அதிகமாகுது. இதுக்கு மேல நீ ஏதாச்சும் பண்ண. ஏ சக்தி சக்தி அண்ணி டேய் இத கழட்டி விடுறா. ஐயோ சக்தி போன 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 போய் போன அண்ணிட்ட பேசினேன். ஏ சக்தி நில்லு சக்தி. யோ டாக்டர், 1000 போய் சொல்லியாச்சும் ஒரு கல்யாணத்தை பண்ணலாம்னு சொல்லுவாங்க. பிரிஞ்சு போனவங்கள 10,000 போய் சொல்லியாச்சும் சேர்த்து வைக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனா நீ இப்படி பண்ணிட்டிய. எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த டிராமாவை பண்ணோம், அதை போய் இப்படி கெடுத்துட்டிய. எங்களோட சாமம் ஒண்ணு சும்மா விடாது. இதா இன்னைக்கு உன் பொண்டாட்டி ஓடி போயிருவாயா? சீ டைவர்ஸ் ஆயிரும். அண்ணியை போய் பார்ப்போம். வாங்க சகுந்தலா மேடம். உங்களை ஜாமீன்ல எடுக்கிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. உங்க ஹெல்த்த காரணம் காட்டி தான் நான் ஜாமீனே வாங்கினேன். என் பையன் கூட வக்கீல் தான், ஆனா அவன் கூட என்ன ஜாமீன்ல எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அசோக் உங்க பிள்ளையா இருந்தாலும் அவர் உங்க மருமக பக்கம் தானே நிக்கிறாரு. அந்த அளவுக்கு அவனோட மனச அவ மாத்திட்டா. விட மாட்டேன். அந்த சரண்யாவையும் அவ பெத்த புள்ளையையும் நான் சும்மாவே விட மாட்டேன். ஐயோ மேடம், அப்படிலாம் பண்ணிடாதீங்க ப்ளீஸ் மேடம். ரங்கநாயகியோட சம்மந்தி தானே இவங்க. இவங்க எப்படி வெளியில வந்தாங்க? ஒருவேளை ஜாமீன்ல இருந்து வெளியில வந்திருப்பாங்களோ? உள்ள இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் என்னால மறக்கவே முடியாது. எப்படா வெளியே வருவோம், அந்த சரண்யா கதையை எப்படா முடிப்போன்னு ஒவ்வொரு நிமிஷமும் துடிச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் கடவுள் கண்ணை திறந்திருக்கான். இனிமே என்னோட முதல் வேலையா சரண்யாவை தீர்த்து கட்டணும். அதுக்கான வேலையை தான் நான் பார்க்க போறேன். ஐயோ மேடம் ப்ளீஸ் வேண்டாம், அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. அப்புறம் உங்களுக்கு தான் ஆபத்தாயிடும். எனக்கு என்ன ஆபத்து வரப்போகுது? எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். ஜெயிலுக்குள்ள நான் இருந்தப்ப நிறைய கிரிமினலோட கான்டாக்ட் எனக்கு கிடச்சிருக்கு. அவங்கள வச்சு ஈஸியாக நான் நினச்சதை செஞ்சு முடிச்சிடுறேன். அந்த மாதிரி ஏதாவது செஞ்சீங்கன்னா உங்களை திருப்பி ஜெயிலுக்குள்ள அனுப்பிடுவாங்க. உங்களோட ஜாமீனை கேன்சல் பண்ணி உங்களை திருப்பி உள்ள போட்டுருவாங்க. என்ன எனக்கே பயம் காட்டுறியா? என் ஜாமீன் எப்படி கேன்சல் பண்ண முடியும்? அப்படியெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. நீங்க விஷயம் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. சரண்யாவுக்கும் அவளோட குழந்தைக்கும் உங்களால எந்த ஒரு ஆபத்து வராதுன்னு நான் எழுதி கொடுத்துதான் ஜாமீன் வாங்கியிருக்கேன். அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த நிமிஷத்துல இருந்து உங்களால சரண்யாவுக்கோ அவ குழந்தைக்கோ எந்த ஆபத்தும் வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா இமீடியட்டா உங்க ஜாமீன் கேன்சல் ஆயிடும். இனிமே நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். சரண்யா இருக்கிற பக்கம் கூட நீங்க போக கூடாது. அதான் உங்களுக்கு நல்லது. இப்படி என் கையை கட்டி போட்டதுக்கு பதிலா பேசாம என்ன ஜெயிலே விட்டுருக்கணும். எதுக்காக என்ன ஜாமீன்ல எடுத்த? உன்னெல்லாம் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ச்சே, போ அந்த பக்கம். மீனாட்சியம்மா, இதோ நிக்கிறாங்களே சரண்யா, இந்த பொண்ணோட மாமியாரு ஜெயில இருந்து வெளியில வந்துட்டாங்கம்மா. அம்மாவால ஏதாவது ஆபத்து கூட வரலாமா? சக்தி கேட்டியா இத? என் மாமியார் வெளியே வர போறதுனாலதான் எனக்கு 4-5 நாளா பாம்பு கனவு வந்துட்டு இருக்கு. ஐயோ கடவுளே, எனக்கும் என் பிள்ளைக்கும் ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு சக்தி.